போலீஸாக விளையாடும் சூப்பர் ஸ்டார் அவர்கள் வேட்டையன் படம் இதை குறித்து தான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம். சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போகலாம். நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் வேட்டையன் படம் திரைக்கு வர இருக்கிறது. சுமார் 160 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த படம் லைகா நிறுவனம் தயாரிக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபஹத் ஃபாசில், ராணா, மஞ்சு வாரியர், ரித்திகா சிங், தசரா விஜயன் அப்படின்னு ஒரு நடிகர் பட்டாளமே இந்த படத்தில் இருக்கிறது. இது கிட்டத்தட்ட ஒரு ஆக்ஷன் டிராமா ஃபில்மாக இருக்கும். அது மட்டுமல்ல, என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டாக சூப்பர் ஸ்டார் படத்தில் வலம் வருவதால் இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த படத்தை டிஜே ஞானவேல் இயக்குகிறார். இவர் இதற்கு முன்பு ஜெய்பீம் டைரக்ட் செய்து எடுத்துள்ளார். மேலும் அது வெற்றிகரமாக ஓடியது என்பது ஒரு நினைவூட்டல். அனிருத் அவர்கள் அசைக்க முடியாத இசை ஜாம்பவனாக மாறி நிற்கின்றார். கிட்டத்தட்ட ஒரு சில படங்களை தவிர்த்து மீதமுள்ள எல்லா சூப்பர் ஸ்டார் படங்களிலும் அனிருத் தான் இசையமைத்துள்ளார். அதேபோல் வேட்டையனிலும் தன்னுடைய வேட்டை மற்றும் இசை சேட்டையை செய்துள்ளார் அனிருத். திருவனந்தபுரம், திருநெல்வேலி, சென்னை, மும்பை மற்றும் ஹைதராபாத் போன்ற இடங்களில் இந்த வேட்டையன் படத்தை படமாக்கி உள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 2023 மார்ச் மாதம் தலைவர் 170 என்ற பெயர் அறிவிக்காமல் இருந்த இப்படம் 2023 டிசம்பர் அன்று அதிகாரப்பூர்வமாக பெயர் அறிவிக்கப்பட்டது. இந்த வருடம் ஆகஸ்டில் படம் முடிக்கப்பட்டது. மேலும் படம் அக்டோபர் 10 திரைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே அனிருத் பின்னணி இசை தெரிக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த வேட்டையன் டீசர் வெளியாகி இதுவரை கிட்டத்தட்ட 4.7 மில்லியன் வியூகளை எட்டியுள்ளது. மேலும் டீசர் முழுவதும் சூப்பர் ஸ்டார் கன்னோடு பறக்கிறார். செம்ம ஸ்டைலாக மாசாக இருக்கும் சூப்பர் ஸ்டார் வழக்கம் போல டைலாக்குகள் பேசும்போது அனல் தெரிக்கிறது என்றே கூறலாம். நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த வேட்டையன் படத்தை வருகின்ற அக்டோபரில் ரிலீஸ் செய்வதால் மற்ற படங்கள் வழக்கம் போல காலதாமதப்படுத்தி திரைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அமிதாப் பச்சன் இந்த படத்தில் நடிக்கிறார். கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு பிறகு ரஜினியும் அமிதாப்பும், அதாவது இந்தி சூப்பர் ஸ்டாரும் தமிழ் சூப்பர் ஸ்டாரும் இணைந்து நடிப்பதால் பல்வேறு எதிர்பார்ப்புகளை இந்த படம் ஏற்படுத்தி உள்ளது. மேலும் இதில் இதுவரை 2 பாடல்கள் வெளியாகி கலக்கி வருகிறது. அதிலும் குறிப்பாக மனுசலாயோ பாடலை மலேசியா வாசுதேவன் பாடுவது போன்று இசைத்துறை வல்லுநர்கள் வடிவமைத்திருப்பது கூடுதல் சிறப்பு. அது மட்டுமல்ல, பாடல் படுஜோராக சமூக வலைதளங்களில் கலக்கி கொண்டு இருக்கிறது. இதை போன்று படமும் ஒரு கலக்கல் காம்பினேஷனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. காத்திருப்போம் அக்டோபர் 10 வரை. இதை போன்று காணொளிகளை காண்பதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் சந்திக்கின்றேன். இது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.